இன்று யாராவது சொன்னா தங்கத்தை விட அலுமினியம் விலை அதிகமா இருந்துச்சுன்னா நம்புவீங்களா? ஆனால் இது உண்மைதான். இதை கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அழகானது எது, விலை அதிகம் எது என்பதை காலம்தான் தீர்மானிக்கிறது. இன்று சாதாரணமான ஒன்று நாளை மரகதமாக மாறலாம். 1800களில் அலுமினியம் ஒரு புதுமையான, அரிதான தனிமமாக இருந்தது. அதற்கு முன்பு இயற்கையாக அலுமினியம் சுத்தமாக கிடைக்கவே இல்லை. மண், பாறை இவற்றில் கலந்து இருந்தது. அதை தனியாக பிரிக்க தொழில்நுட்பம் இல்லாததால்தான் அது மிகவும் அரிதானதாக இருந்தது. தங்கத்தை விட விலை அதிகம். 1860களில் 1 கிலோ அலுமினியம் விலை 1 கிலோ தங்கத்தை விட அதிகம். அந்த காலத்துல 1 கிலோ அலுமினியம் விலை சுமார் $1200. அதே நேரத்தில் தங்கம் சுமார் $660 தான். 3ஆம் நெப்போலியன் பிரான்ஸ் பேரரசன் தன் விருந்தினர்களுக்காக அலுமினிய பாத்திரங்களில்தான் உணவு பரிமாறினார். தங்கம், வெள்ளி பாத்திரங்களை சாதாரண விருந்தினர்களுக்கே வைத்தார். அதாவது அலுமினியம் ராஜ மக்களுக்கு மட்டுமே அக்காலத்தில் வழங்கப்பட்டது. ஏன் இவ்வளவு விலை? அலுமினியம் கிடைக்கும்போது அது பாக்சைட் போன்ற கற்களில் இருந்தது. அதிலிருந்து அலுமினியத்தை பிரிக்க தீவிர மின்சாரம், தொழில்நுட்பம் தேவை. 1886இல் ஹால் ஹேருல் ப்ராசஸ் கண்டுபிடிக்கப்பட்டதும் அலுமினியம் தயாரிப்பு எளிமையானது. விலை கீழ போச்சு. இன்னைக்கு அது ஒரு சாதாரண உபயோகப் பொருள். ஒரு காலத்தில் ராஜாவாக இருந்த அலுமினியம் இப்போது ரொட்டி டப்பா மூடியில கூட இருக்கிறது. இதுதான் காலத்தின் ஆட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் தெரிய வையுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதை மட்டும் மறக்காதீங்க.